அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் திமுகவின் முக்கிய அமைச்சர் அதிமுகவுக்கு ஓட்டம், இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஸோ அதிமுகவில் இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் அடிப்படையில் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா திமுகவிலிருந்து ஒரு முக்கிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஸோ இணைய போகிறதாக அது செய்தி வெளியே இருக்குது. ஸோ யார் என்ன அப்படின்றத ஸோ தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திமுகவில் பார்த்தீங்கன்னா ஸோ அமைச்சரவை மாற்றத்திலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் இருக்குது இல்லையா. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நிகழ்ச்சிகள் பேசிய ஸோ KN நேரு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் நிறைய நெருக்கடி கொடுத்து வருவதாக பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்கும் நிலையில் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்டே ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத திமுகவுடைய தலைமையகத்துக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் பார்த்தீங்கன்னா ஸோ நேரு அவர்கள் ஸோ அதிமுகவில் ஐக்கியம் மாற போவதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏற்கனவே திமுக சார்ந்த அமைச்சர் நேரு அவர்களுக்கும் ஸோ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஸோ போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஒரு மாத காலங்களாகவே பார்த்தீங்கன்னா இருவருக்குமே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்த நிலையில் தான் இப்போ இருவருக்குமே அடிதடி மோதல்கள் ஏற்பட்டு இப்போ திமுகவிலிருந்து பார்த்தீங்கன்னா விலகி அதிமுகவில் ஐகம் ஆக போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்கும் நிலையில் தான் ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாகவே திமுக சார்ந்த அமைச்சர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட்டு கொடுத்துருக்கும் நிலையில் இந்த அசைன்மெண்ட்டை முடிக்க முடியாத திமுக சார்ந்த அமைச்சர் நேரு அவர்களை ஸோ நிறைய விமர்சனங்களும் நிறைய தரைக்குறைவாகவும் பேசிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இவ்வளோ அதிகாரங்களை கொடுக்கும் திமுகவுடைய அரசு திமுக உழைத்த நேரு அவர்களவே பார்த்தீங்கன்னா மனம் வெறுத்து இப்போ அதிமுக ஐக்கியமாக போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஸோ நெருக்கடியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் வளர்ந்துட்டு வர்றார் இல்லையா. ஸோ திமுக என்றாலே செந்தில் பாலாஜி அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஸோ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஸோ காங்கிரஸ் தலைமையகத்திலிருந்தே ஒரு மிகப்பெரிய இடியாக தான் இருக்கும் நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டு வருகின்ற நிலையில் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவோடு ஸோ கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகளும் ஸோ நடந்திருக்கு. இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய டிசிஷன் அனைத்துமே ஒரு மரணடியாக தான் இருக்கும். இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.